ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். நம்ம வந்து ஒரு புடலங்காய், சின்ன புடலங்காயாக ஒன்று வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம், ஒரு சில்லு அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு மிளகா, 2 வரமிளகா போட்டுக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், வேணால் ஒரு 2-3 மிளகு போட்டுக்கலாம், நல்லது. தென் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்ச புடலங்காவை வந்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு ஒரு குக்கரில். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரின்னு எதுக்கு சொன்னேன்னா, இப்போ வந்து இந்த புடலங்காய், இந்த மாதிரி காய், இந்த நீர்க்காய்கள் எல்லாமே மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் காயை கம்மி பண்ணிவிட்டு பருப்பு வந்து நீங்கள் ஜாஸ்தி போடும்போது காயில் வந்து காய் வந்து பெருசாக உங்களுக்கு தெரியாது. அவங்க பருப்பு ஆல்ரெடி சாப்பிட்டு பழகிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதோட இந்த காயும் சேர்த்து சாப்பிட்டு பழகிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நம்ம வந்து பருப்போட அளவை குறைச்சிட்டு காயோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணேன் என் பொண்ணுக்கு. இப்போ அவங்க காய் எல்லாமே சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்படிங்கிறனால ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் நான் போட்டுக்குவேன். இன்னைக்கு கொஞ்சம் காய் கம்மியாக இருக்கிறனால பருப்பு ஜாஸ்தி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து காய் சின்ன காயாக போட்டிருக்கோம். கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 அன் ஹவர். அதை இதில் சேர்த்துக்கலாம். தென் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து ஒரு 3 விசில் விட்டுறலாம். வெந்ததுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துடலாம். எல்லாமே ஒன்றா போட்டாச்சு. இப்போ ஜஸ்ட்டு வந்து இந்த ஜாரை மட்டும் கழுவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். தண்ணி வந்து நிறையா தேவைப்படாது. அதாவது பிகினர்ஸ்க்கு தெரியாது இல்லையா, அதனால் சொல்கிறேன். நம்ம கூட்டுக்கு வந்து தாளிச்சாச்சுங்க. தாளிச்சதை கொட்ட வேண்டியதான். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய், கடுகு, வரமிளகா ஆல்ரெடி உள்ளே போட்டனால கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சு கொட்டியிருக்கேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.